என்னுடைய கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வசிக்கக்கூடிய பணியர் இள பழங்குடி மக்கள் தான் இவங்க. ஏறக்குறைய இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் 20,000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினராக இந்த மக்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னாக்க, முதலாக சட்டமன்றத்தில் இந்த மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 2,10,000 3 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த தொகையை 5 லட்சமா உயர்த்தி கொடுக்கணுன்றத உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழே முதல்ல நான் சட்டமன்றத்தில் கோரிக்கையை வச்சேன். அதை ஏற்று இன்னைக்கு இந்த மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கான தொகையை 5 லட்சமா 4,95,000 உயர்த்தி இன்னைக்கு 5,73,000 உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. அது என்னுடைய சாதனையா நான் கருதிக்கலாம். ஏன்னா இந்த எளிய மக்களுக்கு சேவை செய்வதற்காக எனக்கு கிடைத்த வாய்ப்பு. அதே மாதிரி கடந்த மாதம் நடந்த இறுதி சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த மக்களுடைய பிரதியாக சில பழங்குடியின மக்களை சட்டமன்றத்துக்கே அழைத்து போய் இவங்களுடைய கோரிக்கையை சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன். என்ன கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்கள் ரொம்ப எளிய மக்கள். இவங்க ஒரே வீட்டில் ஒரு 3 குடும்பம் 4 குடும்பம் ஒன்றா வாழ்ந்துட்டு, சின்ன வீட்டில் 4 குடும்பம் இருப்பாங்க. அதனால இதையெல்லாம் கணக்கெடுத்து ஒவ்வொரு வீட்லையும் 4 குடும்பம் 3 குடும்பம் இருக்கிறாங்க. அதனால தனித்தனியாக அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணுன்ற கோரிக்கையை சட்டமன்றத்தில் நான் எழுப்பினேன். இறுதி கூட்டம் அதுக்கு முறையான பதில் கிடைக்கல. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் அமைந்தவுடன் நிச்சயமாக இங்கு வாழக்கூடிய அனைத்து பழங்குடியின மக்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வீடு, அது மட்டும் இல்லாமல் தரமான வீடு. இன்னைக்கு கட்டப்படுகின்ற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சுற்றி வர செவர் இருக்கும், ஆனால் மேலே ஒழுகிட்டு இருக்கும். ஏன்னா மேலே காங்கிரீட் ஒழுங்காக கூரை ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க, ஒழுகிட்டு இருக்கும். வீடை கட்டிட்டு வெளியில் போய் படுத்துக்குவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எனவே இவர்களுக்கு தரமான உறுதியான நல்ல வீடுகளை அமைத்து கொடுக்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமை என்ற வகையில் நிச்சயமாக இந்த மக்களுக்காக இந்த குரலை சட்டமன்றத்திலே பதிவு செய்து அண்ணன் எடப்பாடியார் அவருக்கு இந்த பிரச்சனையை எடுத்து சென்று இவர்கள் அனைவருக்கும் நல்ல வீடு கட்டி கொடுப்பது என்னுடைய குறிக்கோள். நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவேன் என்று இந்த எளிய மக்களுக்கு முன்பாக என்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக இதை நான் தெரிவிக்கின்றேன். இந்த கூடலூரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பணியர், இருளர், காட்டுநாயக்கர், குறும்பர் போன்ற பழங்குடியின மக்கள் ஏறக்குறைய எனக்கு தெரிந்து குறைந்தபட்சம் ஒரு 20,000 25,000 பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க. அதிகப்படியாக பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதியில் கூடலூர் பகுதி ஒன்று. இவங்கெல்லாம் வேற எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே இந்த பழங்குடியின மக்களை பார்க்க முடியாது. ரொம்ப எளிய பின்னணி கொண்டவங்க இவங்க. டெய்லி அன்றாட வேலைக்கு போவாங்க, மீன் பிடிப்பாங்க, நண்டு பிடிப்பாங்க, சாப்பிடுவாங்க. அடுத்த நாளை பத்தி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆத்துக்கு போகணும், தண்ணி இல்லைன்றாங்க, அவங்களுக்கு தண்ணி வர்றதில்லைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அடுத்த நாளை பத்தி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு சம்பாதிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் யோசிக்கலாம் விட்டுருவாங்க. சேமிக்கிற பழக்கம் 100% இவங்களுக்கு கிடையாது. பணம் பேங்க்ல போட்டு வைக்க மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நல்ல வீட்டை அமைச்சு கொடுக்கணுன்றது என்னோட லட்சியம். இப்ப கூட இவங்க சொல்றது, இவங்க குடியிருக்கிற பகுதிக்கு முறையா குடி தண்ணீர் வரல, பைப் இல்ல அப்படின்ற குறைய சொல்றாங்க. கூடலூரை பொறுத்தளவுல வருஷத்துல 4 மாசம் கடுமையான மழை பெய்யக்கூடிய இடம். எங்க தோண்டிங்கனாலும் தண்ணி கிடைக்கும். ஆனா முறையாக அந்த தண்ணியை விநியோகிக்க திட்டம் இல்லாதனால இப்பவே குடிநீர் பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. எனவே எதிர்காலத்தில் எல்லா பழங்குடியின மக்கள் பழங்குடியின கிராமத்திற்கு மட்டுமல்ல, கூடலூர் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்திற்கும் தினந்தோறும் குடிநீர் கிடைப்பதற்கான திட்டங்களை கண்டறிந்து அதை நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதிமொழியை இன்றைக்கு தரேன். அதாவது பழங்குடியின மக்களுக்கு கட்டி கொடுக்கிற வீடு என்னுடைய முதன்மையான கோரிக்கை கேட்டீங்கன்னா, பழங்குடியின மக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கூட வீடு கட்டி கொடுக்கலாம். ஏன்னா கோடிக்கணக்கான நிதி மத்திய அரசாங்கத்தின் மூலமாகவும் பல்வேறு திட்டங்களின் மூலமாக இந்த மக்களுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்ததுக்காக பல கோடி ரூபாய் ஃபண்ட் அலாட் பண்றாங்க. ஆனா இந்த ஃபண்டெல்லாம் என்ன பண்றாங்கன்னா வேறு திட்டங்களுக்கு, குறிப்பாக இன்றைக்கு மகளிர் உதவி தொகை கொடுக்குறாங்க, உரிமை தொகை கொடுக்குறாங்க. அந்த திட்டத்துக்கு கூட இந்த மாதிரி பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பல 100 கோடியை அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்கு. என்னையை பொறுத்தவரை பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியை முழுமையாக அந்த பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கே பயன்படுத்தணும் அப்படின்றதான் என்னுடைய முதன்மையான கோரிக்கை. இதுவரை நடக்கவில்லை.
வரவிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆதரிக்கின்ற அந்த ஆட்சியிலே நிச்சயமாக இந்த பழங்குடியினர் மக்களுடைய பாதுகாவலனாக நான் இருப்பேன் என்ற உறுதிமொழியை மட்டும் இந்த தருணத்தில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை